வாங்க வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து, உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து, உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல்லுறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் இனிய பக்தர்களே, அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சியின் அகிலமெங்கும் வாழும் நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களோடும் ஜெபங்களோடும் இந்த திருப்பலியின் வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தவ காலத்தின் 5வது வாரத்தில்
ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதய அன்பை நாம் உணர்ந்து பார்த்து அவரோடு ஒன்றிக்க திரு அவை அழைப்பு விடுக்கின்ற வெள்ளி கிழமையாம் இன்று இந்த தெய்வீக திருப்பலி நம்ம எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த கல்வாரி பலி நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலாக படைத்தார். உலகிலே வாழுகின்ற அத்துணை மனிதர்களும் அவருடைய பிரசன்னத்தை உள்ளே உணர்பவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு தன்னோடு எப்போதும் உறைந்த தன்னுடைய தந்தையையும் ஆவியையும் பற்றி கொண்டிருந்தார். அதை எப்பொழுதும் உணர்ந்தவராய் அதை அகிலமெங்கும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவருடைய இறைமை அவருடைய சொல்லால் செயலால் உலகிலே வெளிப்பட்டது. இன்று நாம் ஒவ்வொருவரும் அதே போல நம்முள் உரைகின்ற கடந்து உள்ளிருக்கின்ற அந்த இறைமையை உணர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளின் மையச் செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நாம் வாழுகின்ற நம்முடைய குடும்ப வாழ்விலே, சமூக வாழ்விலே, நாம் பணிபுரிகின்ற பணித்தளங்களிலே அப்படி நம்மோடு உரைகின்ற அந்த இறைமையை வெளிப்படுத்துகின்ற மாந்தர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியின் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் இந்த திரு இருதய ஆண்டவருடைய அடைக்கலத்திலே ஒப்படைப்போம். அவரது அருள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி ஆண்டவரின் அருளை ஆசிரை அபரிவிதமாக பெற்றுத் தருகின்ற அரிய வரப்பிரசாதமாக அமையட்டும். இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற பாவங்கள், குறைகள், குற்றங்களுக்காய் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள்,
வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விழுந்து விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதிப்பவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன்.
நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதராகிய நீர் உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகிற்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடிலும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருள் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் அன்பர்களே, தவக்காலத்தினுடைய 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையான இன்று இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே இறை வார்த்தையானது நம்மில் செயலாற்றுகின்றதை பற்றியும், இறை வல்லமை ஒவ்வொரு நபருக்குள்ளும்
செயலாற்றுகிறது என்பதையும் நாமும் பிறரில் இறைவனை கண்டுகொள்ள பிறரை அன்பு செய்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஒரு இளைஞன் ஒருவர் இருந்தார். அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார், நான் எதற்கும் பயன்படாதவன், எந்த காரியத்தையும் என்னால் செய்ய இயலாது, நான் இருப்பதே வீண், எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு ஆலமரத்தினுடைய அடியில் இருந்த ஒரு பெரியவரை சந்திக்கின்றார். அந்த பெரியவரிடமும் இதையே சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறார். நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கூட வருத்தம் கொள்கிறார். அந்த பெரியவரோ அந்த இளைஞனை கூப்பிட்டு இந்த ஆலமரத்தினுடைய ஒரு பழத்தை எடுத்து அது இரண்டாக வெட்டு என்று சொல்கிறார். அந்த இளைஞரும் அந்த பெரியவர் சொன்னதைப் போலவே ஒரு பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டுகின்றார். மீண்டுமாக அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறார், இப்போது பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையை எடுத்து அதையும் இரண்டாக வெட்டு என்று சொன்னார். அதன்படியே அந்த இளைஞரும் அந்த பழத்தினுடைய ஒரு விதையை எடுத்து இரண்டாக வெட்டுகின்றார். இப்போது அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், இந்த விதையில் உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டபோது அந்த இளைஞன் அந்த பெரியவரை பார்த்து சொல்கின்றார், இந்த பழத்தில் இருக்கிற விதையில் ஒன்றுமில்லை, வெறுமையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார். மீண்டுமாக அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அப்போதும் கூட அந்த இளைஞன் அந்த பெரியவரை பார்த்து சொல்கின்றார், உள்ளே ஒன்றுமில்லை, வெறுமையாகத்தான் இருக்கிறது என்று. உடனே அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறார், ஒன்றும் இல்லாமலா இவ்வளவு பெரிய மரம் உருவாகிறது? அவற்றிருக்கிற ஆற்றல் கண்களுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் அதனுள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த விதையிலிருந்து இவ்வளவு பெரிய மரமானது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னார். அதே போலத்தான் உன்னுள் ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அதை நீ கண்டுகொண்டால்தான் நீ பிறரையும் நேசிக்க முடியும், அன்பு காட்ட முடியும். உன்னுள் இருக்கிற ஆற்றலை முதலில் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பிவிடுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசு தன்னுள் தந்தையாம் இறைவன் குடிகொண்டிருக்கிறார், அவருடைய ஆற்றல் தன்னில் செயல்படுகிறது என்பதை அவர் கண்டுகொண்டால்தான் தான் இறைமகன் என்று சொல்லி அதை வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய வல்லமை, இறை ஆற்றல் தன்னில் செயல்படுகிறது என்பதை அவர் தன்னுடைய செயல்களின் வழியாக அந்த மக்களுக்கு வெளிக்காட்டுகிறார். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முற்படவில்லை. தன்னுள் இருக்கிற அந்த கடவுளுடைய தந்தையாம் இறைவனுடைய வல்லமையை வெளிக்கொணர்ந்து தானும் இறைமகன் என்ற ஒரு சாயலை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய சாயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முள் இருக்கிற இறை வல்லமை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஆற்றலாக இருக்க வேண்டும். அதைத்தான் தூய பவுலடியார் கலாத்திற்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2வது அதிகாரம் இறைவார்த்தை 20 சொல்கின்றார், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார், கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று சொல்லி இறை ஆற்றல், கிறிஸ்துவின் ஆற்றல் தன்னுள் செயல்படுகிறது என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய ஆற்றலை பெற்று இறை வல்லமை உடையவர்களாக இருக்கிறோம், இறைவனுடைய சாயலை பெற்றவர்களாக இருக்கிறோம், நாம் மறு கிறிஸ்துவாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதை தான் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 4 இறைவார்த்தை 20 சொல்லப்படுகிறது. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை
அன்பு செய்ய முடியாது என்று சொல்கிறார். நாம் இறைவனுடைய சாயலாக இருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் இறைவனுடைய சாயல்களே. நாம் இறைவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம் அருகில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் இறைவனுடைய வல்லமை பெற்றிருக்கிறார்கள். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ததன் வழியாக இறை ஆற்றலை உணர்ந்து நாம் அதன் வழியாக இறைவனை அன்பு செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ முற்படுவோம். இந்த தவ காலமும் இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுகிறது. பிறரன்பு பணியில் சேவையில் நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தவ முயற்சிகளை மேற்கொள்வோம். பிறரன்பு பணியிலே செயல்படுவதற்கான ஆற்றலை பெறுவோம். இறைவன் நம் வழியாக நம்மில் செயலாற்றுகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆமீன். என்னை உமக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உமக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உம் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உம் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கொந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. இவரது விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா. தாய் போல என்னை தாளாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உம் பாதம் சேர வழி காட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. வீழ்கின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே. என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும் உம் தீரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதே.
பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.